காத்து வாக்கில் ஒரு காதல் படம் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வித்தியாசமான இது முயற்சி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கதையோட இது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, என்ன இது வெறும் கொலையாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அது வந்து இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவை பெண்கள் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வும் இருக்குது இந்த படத்தில். ஒரு காதல்னா என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது படம், எல்லோரும் பார்க்கலாம். ஹீரோ புதுமுகம். டைரக்ட் எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. ஸோ படம் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள், இந்த டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இல்லை தினசரை பொறுத்தவரையிலும் அவங்க அவர் வில்லனாகவும் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்களில் காமெடியாகவும். ஸோ இதில் வந்து காமெடி வில்லன் ரெண்டும் கலந்து பண்ணியிருக்காங்க. உண்மையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த படம் முழுக்க அவங்களோட இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டு லவ் ஸ்டோரி தானே, லவ்வை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா பண்ணியிருக்கிறார், நல்லா பண்ணியிருக்கிறார். அவரும் நல்லா, எப்போவுமே யூஸ்வலாக நல்லா பண்ணுறாள் தானே அவர். நல்லா பண்ணியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர மாசாக இருக்கும். வெல், கதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைக் ஒரு வடச்சென்னை பேக்ராப்பில் நடக்கக்கூடிய இந்த கதை வந்து லைக் இப்போ சோஷியல் மீடியாவில் கரண்ட்டாக நடக்கக்கூடிய அந்த பொண்ணுங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் 2 கேரக்டர் மிஸ் ஆகி அதில் ஒரு கேரக்டர் வந்து எல்லோரும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் வெல் குட் ரைட்டர். வெரி கனெக்டட். லேக்ல அது ஃபுல்லாக பாட்டு போயிட்டு. குட் வெரி குட். இப்போ புது ஆக்டர் மாதிரி இல்லை, கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த படத்தில் தான் ஒரே ஒரு சீனில் வந்திருக்கேன். நல்லா இருக்குது, படம் பாருங்கள். கதை என்ன, காத்தாக்கில் ஒரு காதல்லாம் ஒரு ஏற்கனவே ஒரு லவ் பண்ணியிருக்கான். அது ஆக்சிடென்ட் ஆகி செத்த மாதிரி திருப்பி அது இன்னொரு மறுஜென்மமாக வந்து அது அந்த லவ் செட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணி திருப்பி பழைய முகமாக ஆக்கணும். அவரை தான் நல்லா இருந்தது. அவர் கூட தான் நான் ஒரு சீன் நடிச்சிருக்கிறேன். ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஃபஸ்ட் அட்டம் பண்ணியிருக்காரு மாஸ் ரவி. ஒரு ஃபஸ்ட்டு படமாக அவர் ஜெயிச்சிருக்காரு தான் சொல்லணும். நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது, பட் ஆனால் படம் வந்து எதிர்பார்த்ததை விட 1% மேலே தான் இருக்குது. அதான் காதல் இருக்க, காத்து வாக்கில் ஒரு காதல். இந்த படத்துக்கு ஏற்ற டைட்டில் இதுதான். எல்லாருமே நினைப்பாங்க காத்து வாக்கில் 2 காதல், அந்த படத்து பேர் எடுத்து வச்சுட்டான்னு நினைப்பாங்க. பட் இந்த படத்துக்கு ஆப்டான பேர் இதுதான். நார்த் மெட்ராஸ் இருக்குது, எல்லா இடத்துலையுமே காதல் இருக்கும்ல. நார்த் மெட்ராஸில் மட்டுமே நான் விதியில் இருக்கா, எல்லாத்துலேயுமே காதல் இருக்கும், பகைகள் இருக்கும், துரோகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கதை, நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அதான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு பெட்டராகவே பண்ணியிருக்காரு. ட்ராபேக்ஸ் இருக்குது, பட் அட்டம் இருக்குது. சாங்ஸு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரெகுலரான ஸ்கிரிப்ட் தான், பட் வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. காத்து வாக்கில் ஒரு காதல் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது படம். அந்த டைட்டில் கடைசியில் எதுக்காக வச்சாப்லன்னு அவரே டைரக்டரை ரிவீல் பண்ணிடுவாப்புல. ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. பட் வந்து அதான் செகண்ட் ஹாஃபில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது. மற்றபடி நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. அதே அவரோட ஸ்டைல் தான், ஆக்ஷன் தான், ரெகுலராக பண்ணுற மாதிரி தான். காத்துவாக்கில் ஒரு கதை டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்களா? டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், உள்ளே போய் தேட்டரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கருத்தை சொல்லுங்கள். அதுதான் ப்ரோ, ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணு அழகாக லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் வந்து இப்போ இருக்க பசங்களாம் வந்து ஒரு மாதிரி லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு போயிட்டா வேறு எவனும் லவ் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. சோஷியல் மீடியா பற்றி இப்போ இருக்க இன்ஸ்டாகிராம் பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. எந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய. இந்த டைம் சொல்லலை, நிறையா டைம் இப்போ நிறைய படத்தில் சொல்லலை. ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லவ்னு வைஸாக லவ்வர்ஸாக பார்க்குறவங்க இந்த மாதிரி கூட லவ் பண்ணலாம்டா நீங்கள் அப்படி மாதிரி சொல்லலாம்.
அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் சென்னையில் என்ன நடக்குது, க்ரைம்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாத ஒரு பக்கத்தை வந்து டேரக்டர் கண்டுபிடிச்சி எடுத்து படமாக எடுத்திருக்காங்க. வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அவர் தான் டேரக்டரு. இல்லை, அவர் எழுதின கேரக்டர் அவர் தான் இருக்காங்க, அவர் நடிச்சிருக்காங்க, அவர் வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அவரால் என்ன முடியுமோ அந்த கேரக்டருக்கு வந்து உயிர் வாழ வச்சுட்டாரு. 2 கேரக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டாங்க. தீவா அவரோட வில்லன் செம்மையாக பண்ணியிருந்தார். மற்ற படத்தை பார்க்கும்போது இது பின்னிட்டார். காமெடி வைஸும் சரி, நல்ல அதை ஒரு சின்னதாக ஒரு சின்ன சீன்ஸில் ஒரு காமெடி பண்ணுறாரு. அது நல்லா இருக்குது, படத்தை ஒத்து போகுது. இது என்னால் காமெடியும் வருண்டா, எனக்கு நல்லா வருண்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டார். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு நல்லா பேசப்படுவாங்க பாருங்கள். ஆமாம் ப்ரோ, இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய இந்த மாதிரி நடக்குதுல்ல, ஸோ அதை தெரிவிச்சிருக்காங்க நிறையா. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸ்க்கு. ஆமாம், அதான் ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 21 ஏஜ்க்கு இன்ஸ்டாகிராம் நிறைய யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கெலாம் கொஞ்சம் யூஸ் ஆகும், பார்த்து மாறலாம். ஸோ அந்த மாதிரி தான் நல்லா தான் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி வட சென்னை மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. அந்த போர்ட்லாம் இருக்கும், நல்ல சீன்ஸ் தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துல நல்லா காமெடியும் பண்ணுறாரு. அவர் ட்ரெஸ்ஸிங்ஸோட மாடலும் நல்லா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காரு. உடம்புலாம் பயங்கரமாக வச்சுருக்காரு, ஏற்றிருக்காரு, சூப்பர்.